உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களை இங்கே காண செய்த தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளில் நாம் தெரிந்து கொண்ட வசன பகுதி நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஒரு சகோதரன் வாசி கேட்போம். நீதிமொழிகள் 14:20. தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குற வசன பகுதி. தொடர்ந்து நீதிமொழிகள் தான் படிச்சுட்டு இருக்கோம். தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும், அதாவது அடுத்து இருப்பவன்னா பக்கத்தில் இருப்பவங்க, அருகில் இருப்பவங்க, அல்லது நம்மால் சிநேகிக்கப்படுகிறவங்க, இவங்க அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறாங்க. ஐஸ்வர்யவானுக்கு அநேக சிநேகிதர் இருக்காங்க. கேள்வியானது, தரித்திரனை ஏன் பாய்க்கிறாங்க, ஐஸ்வர்யவானுக்கு ஏன் அநேக சிநேகிதர் இருக்கிறாங்க? இது உங்களுக்கு சொல்லாமலே தெரிஞ்சிடும். என்ன தெரியும்னா, தரித்திரனை முதலாவது பார்ப்பதற்கு முன்பதாக ஐஸ்வர்யவானுக்கு ஏன் அநேக சிநேகிதர் இருக்காங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு தெரியும். ஐஸ்வர்யவான்கிட்ட பணம் இருக்கு. பணம் இருக்கிறதுனால அவங்ககிட்ட கிடைக்கிறதுக்காக அநேக மக்கள் அவங்கள சார்ந்து இருப்பாங்க. ஆனால் தரித்திரன்ட்டு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. அப்ப என்ன கிடைக்கும்? அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்மளோட பேச மாட்டாங்க. நம்முடைய உதவி கேட்டுருவாங்களோ, நம்மளை ஏதாவது கேட்டுருவாங்களோ, எதுவுமே பேச மாட்டாங்க. இது தரித்திரனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யவானை பார்த்தோம்னா தரித்திரனை ஏன் பகைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சிடும். பாருங்க, தரித்திரன் ஒன்றும் செய்யல, ஏதோ செஞ்சதுக்காக அவனை பகைக்கல. தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான். அவங்க வந்து நின்னாலே ஏதோ கேட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஐஸ்வர்யவான்கள் பகைச்சிருவாங்க. பாருங்க, அப்ப தரித்திரன் கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லாதபடியில அவங்கள பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பகைச்சிடுறாங்க. ஆனா பணக்காரன் அப்படி பகைக்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது பணக்காரனை பற்றி நம்ம பார்த்துருவோம், அப்புறம் ஆட்டோமேட்டிக் அது விளங்கிடும் ஏன் பகைக்கிறாங்க. இவனுக்கு ஏன் சிநேகிக்கிறாங்க? கூப்பிடாம சிநேகிப்பாங்க. இவனை ஏன் பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். பாருங்க, இவங்க கூப்பிடாமே சிநேகிப்பாங்க, இவங்க எந்த தீமை செய்யாம இவங்களை பகைச்சிருவாங்க. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். முதலாவது அடுத்த பாகத்தை பார்க்கிறோம். ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பணம் எல்லாத்துக்கும் உதவும். நீங்க என்னென்ன செய்ய நினைக்கிறீங்களோ எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ராஜாக்கள் முதற்கொண்டு, மந்திரிமார்கள் முதற்கொண்டு, அரசாங்கத்தில் ஆளுகை செய்கிற முதற்கொண்டு பணம். எனக்கு நான் ஓட்டா போட மாட்டேங்க, 1000 ரூபாய் கொடுக்க போறேன், நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன். பாருங்க, நிறைய சலுகைகள் திடீர்னு அறிவிப்பு வந்துகிட்டே இருக்கு இல்லையா? நிறைய. எதுக்காக வருது? புறம்போக்கு நிலங்களை பட்டா போடும்படி உடனே ஆர்டர் செய்யறாங்க. மற்ற ஏரி தொடர்பான அல்லாத எல்லா நிலங்களை குடியிருக்கிற அனைத்து இடங்களில் கூட உடனடியாக ஃப்ரீ பட்டா கொடுக்கும்படி சொல்றாங்க. இன்னும் மகளிருக்கான சில சலுகைகள், பிறகு கிராமத்து பெண்களுக்கு நிறைய உதவிகள், நிறைய சலுகைகளை வாரி வழங்கிட்டு இருக்காங்க. மின்சாரம் மாதத்துக்கு ஒரு முறை கணக்கீடு, முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா, செய்யறாங்க இல்லையா? எதுக்கு செய்யறாங்க? உங்களுடைய மனதையும் என்னுடைய மனதையும் இதமாக்குவதற்காக. பணம் இந்த பணத்தை நீங்க போட மாட்டேன்றாலும், போட மாட்டேங்கிறவங்ககிட்ட 5000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் கொடுத்தா போட்டுருவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பணம் ஒரு மனிதன் அப்படி ஆக்குமானா? ஆக்கும். எல்லாரையும் ஆக்க முடியாது. ஆனால் 1000 பேர்ல ஒருத்தர் தான் மிஞ்சுவாங்க. அநேகர் பணத்துக்கு மயங்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பெரும்பாலான மக்கள் பணத்திற்கு ஏமாந்து போவாங்க. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். இன்னும் என்னென்னலாம் அந்த பணம் செய்யும் என்பதை பாருங்க. அதுக்கு தான் அவங்க சிநேகிப்பாங்க. பணக்காரங்களை மரியாதை செய்வதற்கும், வீட்டு வேலையில செய்றாங்க இல்லையா, வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு பிள்ளைகள் படிப்புன்னு சொன்ன உடனே பணம் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? காரணம், அவங்க மேல அன்பு இருக்கிறனால மட்டும் கொடுக்கல, நம்ம கூப்பிட்டா அந்த நேரத்தில் வந்து வேலை செய்வாங்க. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. இவங்க சில சலுகைகள் பெறுவதற்காக அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க. சரி, கிடைக்கிறது நமக்கு நல்ல லாபம் தானே, சந்தோஷம் தானே. அது லோனா கொடுத்தாலும் சரி, கடனா கொடுத்தாலும் சரி, சும்மா கொடுத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நமக்கு அது உதவுது. பாருங்க, அவங்க அந்த காரியங்களை வைத்து சாதிப்பதற்கு பயன்படுத்திடுவாங்க. இன்னும் இந்த பணம் எல்லாம் எதுக்கெல்லாம் உதவுது என்பதை நம்ம பார்க்க போறோம். எப்படியெல்லாம் கெடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எப்படி சிநேகிதரை சேர்க்குதுன்னு பாருங்க.
ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அந்த வெகுமதி வழியை உண்டாக்கும். எங்க கொண்டு போயிடும்? பெரியோருக்கு முன்னாடி கொண்டு போயிடும். நீங்க வெகுமதி, நீங்க ஒரு கட்சியில் நிற்கணும்னா நீங்க அமைச்சர்களுக்கு சில டொனேஷன் கொடுக்கணும், இல்லை கட்சி நிதியை வழங்கணும். வெகுமதி அதெல்லாம் வெகுமதி இங்கிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடும். இங்கிருந்து கவுன்சில்கிட்ட இருந்து அடுத்து எம்எல்ஏக்கு நகரும், எம்எல்ஏக்கு இருந்து எம்பிக்கு நகரும், எம்பிக்கு இருந்து முதலமைச்சர் வரை கொண்டு போயிடும். எதுனா வெகுமதி. இந்த பணம் இருக்கிறவர்கள் அவர்கள் கண்டுபிடித்த பிற்பாடு அது வழியை திறந்துகிட்டே இருக்கும். பணத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. அதான் ஐஸ்வர்யவான்கள் பார்த்துக்கிறாங்க. என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு ஏழையை சாதாரணமா கவுத்துருவாங்க. ஒரு ஏழையை சாதாரணமா தன் பக்கம் கொண்டு வர முடியும். எதனால? பணத்தினால. எத்தனை சத்தியங்களை போதித்த பொழுதும் மக்களையும் கெடுக்க முடியும் பாருங்க. இதெல்லாம் இங்கே ஏற்கனவே நடந்த உண்மையை நீங்க பார்த்திருக்கீங்க. எத்தனை சத்தியங்களை போதித்த வைத்த பிற்பாடும் ஏறக்குறைய 50-60 மக்களை இழுத்துட்டு போயிட்டாங்க. பார்த்துங்க, பணம். சும்மா போக மாட்டாங்க யாரும். பணம் சும்மா போயிட்டாங்க நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு தெரியும், பணம். பாருங்க, நீங்க அடமான நகை வச்சிருப்பீங்க, திருப்பூருக்கு நான் பணம் கொடுக்குறேன், உதவி செய்யறது மாதிரி நகை திருப்பிட்டீங்க, பணம். கடன் வாங்கியிருக்கீங்க, கடனை கட்ட முடியல, உங்க கடனை செலுத்திட்டேன், பணம். திரும்பி என் பக்கம் சாஞ்சிருவாங்க. பாருங்க எவ்வளவு ஞானமான செயலை செய்து பாருங்க. அது நல்ல செய்யும், சந்தேகமே இல்லை. பாருங்க, பணம் ஒருவனுக்கு வழியை உண்டாக்கி அநேக சிநேகிதர்களை தன் பக்கமா சேர்க்கும். பாருங்க, அது தவறா இருக்கு சரியா இருக்கிறது பின்னாடி பார்ப்போம். ஆனா முதலாவது அது வழியை உண்டாக்கும், பெரியோர்களுக்கு முன்பாக கொண்டு போய் விடும். சரி, யாரோ கோபமா இருக்கீங்க, யாரோ பெரிய பிரச்சனைக்குரியவங்களா நெருக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ அது என்ன செய்யும் பாருங்க. பணம். நீதிமொழிகள் 21:14. நீதிமொழிகள் 21:14. அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். சரி, அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும். யாராவது உங்க மேல கோபமா இருக்காங்களா? இருக்காங்களா? மெதுவா அந்தரங்கமா கொண்டு போய் பணத்தை கொடுங்க. அவன் விரும்பாம இருக்க மாட்டான். விரும்பினா அவங்களுக்கு மேல இருக்க கோபம் அது குறைஞ்சிடும். கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் உண்மை, அது சத்தியம் அது. ஆனா பாருங்க, அது கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியில் உள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். நான் பட்டுக்கோட்டை பகுதியிலே, பேராவூரணி பகுதியிலே, முத்துப்பேட்டை பக்கத்துல இருக்கும்போது ஒரு கவர்மெண்டினுடைய காடுகளை கான்ட்ராக்ட் எடுத்து வெட்டிட்டு இருந்தேன். ஒரு மனுஷன் மிக மெதுவா வந்தான், பெரும் ஒரு தொகையை வந்து கைக்குள்ள வச்சு பாக்கெட்ல வச்சான். எதுக்கு உனக்கு எனக்குன்னு சம்பந்தம், எதுக்கு இந்த பாக்கெட்ல வைக்கிறேன்னு கேட்டேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா நான் போட்டியா வியாபாரத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சான். அவன் மட்டும்தான் அங்க இருந்தான், ராஜாவா இருந்துட்டு இருந்தான். திடீர்னு நான் கேள்விப்பட்டு அங்க போய் அந்த பக்கத்துல அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சேன். நம்ம ஊர்ல இருந்து 20-30 ஆட்களை கூட்டி சென்று அங்கே திருமணத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ தெரிய ஒரு தொகையை கொண்டு வந்து என் பாக்கெட்ல கொடுத்தாரு. நான் கேட்கல, அவரு என் பாக்கெட்ல வச்சுட்டாரு. அன்றைக்கு பேண்ட் எல்லாம் கிடையாது, வேட்டி தான் கட்டியிருப்போம். அப்போ சட்ட பாக்கெட்ல அவங்க வந்து நினைச்சிட்டாங்க, ஒரு கட்டா கொண்டு வந்து வச்சாங்க. சரி, அப்போ அவரு தூரமான ஊர் கிடையாது, எங்க ஊர் பக்கத்து ஊர் தான் அவரு. நான் நம்ம ஊர் பக்கத்து ஊருக்காரரு, நான் அன்பா இருக்கிறேன், உங்க வேலையில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், இதுக்காக வெகுமதி அவனை கொடுக்குறேன்டார். பாருங்க, அவர் நான் அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கிற அப்படி எண்ணம் எனக்கு என்ன செய்தாருங்க, வெகுமதி தர்றேன்னு சொல்லி சந்தோஷப்படுத்துறேன். இந்த இளம் வயதுல நீங்க ஒரு 20-21 வயசு 22 வயசுல வந்து இவ்வளவு பெரிய வியாபாரத்தை செய்றீங்க. அவர் 40-45 வயசு. இந்த வயசுல நீங்க ஒரு வியாபாரத்தை செய்றீங்கன்னா உங்களை பாராட்டுறேன் அப்படின்றார். நல்லது, உங்க வெகுமானம் உங்களோடு இருக்கட்டும், நல்லது, நம்ம சிநேகிதலா இருப்போம் அப்படின்னா. அப்படி பலமுறை முயற்சி பண்ணார். எதுக்குன்னா என்னுடைய அந்த காரியத்தை விலக்கி விடுறதுக்காக அது பணம் உதவுன்னு நினைச்சாரு. அப்ப அது எனக்கு முக்கியம் இல்லை. நான் என்னுடைய வியாபாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தேன். நீ கவலைப்படாதீங்க, கல்யாணம் முடிச்ச பற்றி இங்க இருந்து இருக்க மாட்டேன். பெரும்பாலும் என் மனைவி வந்தாங்கன்னா வந்தாத்தான் வருவாங்க, இல்லைன்னா திரும்ப போக வேண்டியிருக்கும். அப்போ நீங்க பணம் தேவைப்படாது, நானே போயிடுவேன். ஒரு 4 வருஷம் கழிச்சு அப்புறம் மனைவி வந்துட்டாங்க, நானே போயிட்டேன், அந்த இடத்த விட்டு போயிட்டேன். அவர் சந்தோஷமா வந்து நன்றி சொன்னார். என் மனைவி என்னோட இருக்க சம்மதிக்கல. இந்த காட்டுல வேண்டாங்க, அது நமக்கு வேணவே வேணாம், நம்ம ஊரை பழக்கம் போயிடுவோம், எதுக்கு இங்கே எதுக்கு அப்படின்ட்டாங்க வந்து. சரி, அப்போ மனைவி தான் சந்தோஷப்படுத்தணும், அந்த வியாபாரத்தை எப்படி விட்டுட்டேன் நான் வந்து. இது என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோபம் ஒரு மனிதனை விளக்குவதற்கும் சில காரியத்திலிருந்து தூர போவதற்கும் அங்கிருந்து விலகுவதற்கும் இந்த பணம் கொடுக்கப்படும். வெகுமானமா அன்பளிப்பு மாதிரி வேற ஒரு காரியத்தை காட்டி கொடுக்கப்படும். அது பாருங்க குரோதத்தை ஆற்றும், அது கோபத்தையும் தணிச்சிடும். பாருங்க, செல்வம்
அவ்வளவுக்கு பவர் இருக்கு. ஆனா இதெல்லாம் தேவ நம்பிக்கையை விட்டுட்டு அவங்க நம்பிக்கையில போகும்போது கெடுத்துருங்கிறத நீ கவனிக்கணும். நீதிமொழிகள் 19:4. நீதிமொழிகள் 19:4. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். பாருங்க, செல்வம் அநேகரை சேர்க்கும், தரித்திரன் தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான்னா கைவிடப்படுவான். பணம் இல்லை, நான் பணம் கொடுக்குறேன், சுற்றி நிற்கிறாங்க என்னைய, பணம் இல்லை, என்ன செய்வாங்க, தூரமா அவங்க ஓடி போயிடுவாங்க, நெகிழப்படுவாங்கன்னா அது விரிஞ்சிடும். அப்படியே பக்கத்தில் இருந்த சிநேகிதனை டக்குன்னு கையை விரிச்சவனும் போயிடுவான். பாருங்க, அப்படியானால் செல்வம் தான், செல்வம் இருக்கிற இடத்துல தான் அநேக மக்கள் சேர்ந்து நிற்பாங்க. இன்னொன்று, செல்வம் பெருக பெருக தானா வந்து சேருவாங்க, தெரிஞ்சவங்க மாதிரி சேருவாங்க. அண்ணன் நம்ம இல்லை, நீங்க நம்ம ஊருக்காரன நீங்க இப்படி சொல்லி அநேகமா ஒட்டுவாங்க வந்து பக்கத்துல. பாருங்க எவ்வளவு அருமையா பேசுவாங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 11வது வசனம், 11-12. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினாலே அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவனுக்கு நித்திரை இன்பமாயிருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. சரி, அப்போ பொருள் பெருகினா திங்கிறதுக்கு காத்திருப்பாங்க. காலையில இருந்தவொடனே வாசப்படில் 10 பேர் இருப்பாங்க. என்ன இன்னைக்கு டிஃபன் வேணும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கீழே நான் என்னுடைய துணைவியோட பேசிட்டு இருந்தேன். ஒரு சின்ன வழக்கு, அந்த வழக்குக்கு போகும்போது போலீஸ்மேன்கள் தான். ஒரு நாள் 5 போலீஸ்மேன்கள் வந்தாங்க ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு. கறி, மீன், முட்டை, ஆடு, கோழி எல்லாம் இருக்கும். எவ்வளோ சாப்பிடணும் சாப்பிடுவாங்க. 5 பேர், பிறகு அடுத்த நாள் 7 பேர், அடுத்த நாள் 9 பேர், அடுத்த நாள் 12 பேர், அடுத்த நாள் 15 பேர் நமக்கு சைட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க திங்கிறதுக்கு. பாருங்க, திங்கிறதுக்காக இவ்வளோ பேர் வந்து சேர்ந்து அந்த ஹோட்டலில் பயங்கரமான பணம் செலவழியும். பாருங்க, இப்போ இது நம்ம ஒன்றும் சொல்றது இல்லை. சரி, ரைட், ஓகே. பணம் பெருகினால் திங்கிறவர்களும் பெருகுவார்கள். பாருங்க, இப்ப செல்வம் அநேக சிலரை தேர்க்கும். தரித்திரன் என்ன இருக்கு, ஏன் பாய்க்கிறாங்க? ஒன்றும் இல்லையே. இவன் பின்னாடி போய் என்ன இருக்கு, அவ்வளோ ஒன்றும் இல்லை, அவங்க காணாம போயிட்டு இருப்பாங்க. பாருங்க, இப்ப இந்த பணம் இருக்கிறதுனால அவங்க பெருகிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உடைய கண்களால் காண்பது என்று அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையாமா. ஏன்? அவங்க சாப்பிடுறதுக்கு அனுமதி தேவன் வழங்கல. பாருங்க, காண்பதே என்று அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பிரயோஜனம்? வீடு இருக்கும், வாசல் இருக்கும், சாப்பிட முடியாது, அதிகமா உடுத்தி மகளெல்லாம் அவ்வளவுதான் முடியும். எத்தனை உடுத்துவீங்க நீங்க? எத்தனை உடுத்த முடியும்? சாப்பிட முடியாத ஒரு நோய் நமக்கு உண்டாயிருக்கும். அப்படி என்ன சாப்பிடுவீங்க? காண்பது என்று ஒரு பிரயோஜனம் இல்லை. சரி, அதை தாண்டி நீங்க சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது. அது சாப்பிடும்படி அது ஜீரணிக்கக்கூடிய அணுக்கரகம் யார் பாராட்டணும்? அதே பிரசங்கி புத்தகம் படிச்சீங்கன்னா அணுக்கரகம் தேவன்கிட்ட இருந்து வரணும். அதையும் முடியாது. இப்படி என்ன செய்யணும்? சேர்த்து தான் வைக்கணும். சேர்த்து வைக்கிறதுக்கு பிறகு எதுக்கு உதவும், அதையும் சொல்றேன் உங்களுக்கு. இது என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, ஐஸ்வர்யவானுக்கும் அநேக சிநேகிதர் ஏன் சேர்றாங்கன்னு பாக்குறோம். ஏன்னா பணம் இருக்கிறதுனால சேர்றாங்க. பணம் இருக்கிறதுனால இவ்வளவு வேலைகளை அவங்க செய்ய முடியும். பாருங்க, இந்த பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்குறதுக்காக நான் ஒரு சமயம் நானே போய் அப்ளை பண்ணேன். புரோக்கர் வழியா யார் வழியும் போகல. சரி, அப்ரூவல் பண்ணா அவர் கூப்பிட்டு உள்ளார கூப்பிட வச்சு அந்த அதிகாரி பேசிக்கிட்டே இருக்காரு. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்றாரு, பாருங்க, இவன் நேற்று வந்தான், 1 மாசம் தான் ஆச்சு, அவனுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு, அவன் போயிட்டான். 2வது மாசம் காட்டுறாரு, இவனும் வந்தான், அவனும் போயிட்டான். நீங்க வந்துகிட்டே இருக்கீங்க, 10 மாசமா வந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. நான் ஒன்றும் கொடுக்கல, சட்ட ரீதியாக என்ன செய்யணுமோ அதை நீ செய், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நான் ஒன்றுமே கொடுக்கல. அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. பாருங்க, பணம் ஒரு நாள் இதெல்லாம் பார்த்துட்டு இங்க இருக்கிற ஒரு சகோதரன் மேலதிகாரிக்கு தகவல் தெரிவிச்சிட்டாரு. மேலதிகாரி அவனை டார்ச்சர் பண்ணிட்டான். எத்தனை நாள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லி மேலதிகாரி அவரை டார்ச்சர் பண்ணிட்டாரு. பண்ண உடனே அப்ரூவல் பண்ணி அந்த வரைபடம் வரைஞ்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கையெழுத்தாக்கி கொடுத்தாங்க. உடனே கொடுத்த உடனே அவனுக்கு போன உடனே அவன் என்ன சொன்னா, முன்னில் கையை கழுத்துல தான் வச்சான். வெளியே போ, உன்னை பாஸ்டர் எவ்வளவு மரியாதையா உட்கார வச்சேன், நீ இவ்வளவு தூரத்து வரைக்கும் மேலதிகாரிட்ட போய் சொல்லி என்னைய போய் வேலைக்கு கொலை வச்சிட்டியா அவனு எட்டு வெளியே வச்சுட்டான். பாருங்க, பணம் இருக்கிறவனுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு. நான் போய் உட்கார்ந்து நம்மளை கழுத்தை பிடிச்சி தள்ள ஆரம்பிச்சான். அப்ப இது வரைக்கும் உட்கார வச்சு பேசுனதுக்கு பவுல தினந்தோறும் உட்கார வச்சு எதுக்கு பேசுனாங்க? பணம் கொடுப்பான் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனா நான் பணம் கொடுக்கல. பாருங்க, அப்போ அப்புறம் ஒரு நாள் அந்த அதிகாரி என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். ரோட்டில் வழியில் பார்க்கும்போது நின்று கையை பிடிச்சிட்டு, சாரி சார், உங்களை தெரியாமல் நான் கோபத்தில் இப்படி பேசிட்டேன், மேலதிகாரி என்னை அதிகமாக விரட்டிட்டாங்க,
ரொம்ப அதிகமாக டார்ச்சர் கொடுத்தீங்க போல் இருக்கு, மேலே எனக்கு அதிகமாக வந்து வரிட்டாங்கன்னு சொல்லி அவர் மன்னிச்சுங்கன்னு சொன்னார். அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டார். அப்புறம் சமாதானமாயிட்டு போயிட்டார். இதை என்ன சொல்றீங்கன்னா, பணம் இருந்தால் பாருங்க எவ்வளோ வேலை நடக்குது. பணம் இல்லைன்னா நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும், சுற்றிட்டே இருக்கணும். இது என்ன சொன்னா, அதுக்கு அநேக சிநேகிதரை அது சேர்க்குது. எதுக்குன்னா பணத்துக்கு. ஆனா இந்த பணம் சேர்க்குங்கிறதுக்காக நீங்க அப்படி செய்ய முடியாது. அது யாரெல்லாம் கெடுக்குது பாருங்க. யாத்திராகமும் 23ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். இப்ப பரிதானம் இந்த லஞ்சம் வாங்குறவங்கள பார்வை உள்ளவங்களை குருடாக்கிடும். பாருங்க, சரியான ஆவிக்குரிய ஒரு பார்வை இருக்கிறவனை அது குருட்டுத்தனம் பண்ணி, நீதிமானா இருக்கிறவன வார்த்தையை அது புரட்டி விட்டோம். பணம் கெடுக்குதா? கெடுத்துரும். சத்தியத்தையே நம்பாம போய்விடும். ஏன்னா ஒருத்தர் பணம் வாங்கிட்டாங்கன்னா, பொருள் வாங்கிட்டாங்கன்னா, இந்த தேவனுடைய வார்த்தையை நிராகரிச்சு குருட்டுத்தனமாக்கி விட்டோம். நீதிமான்கள் தான் இருந்தாங்க, ஞானியா தான் இருந்தாங்க, பார்க்கிறவங்களா இருந்தாங்க. திடீர்னு எதுக்கு பார்க்க முடியாம போயிட்டாங்க? பார்க்க முடியாம போனதுக்கு காரணம் அது அந்த பணம் வந்து அவனை குருடாக்கி விட்டது. உபாகமும் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். உபாகமும் 16:19. நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக. முகதாட்சணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். இப்போ பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கும். பாருங்க, ஞானி வந்து தேவனுக்கு பயந்த மனுஷன், நீதி அநீதி என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய மனிதன். ஆனால் அவனுடைய கண்கள் என்னாச்சு? இந்த பணத்திற்காக குருடாக்கப்பட்டது. நீதிமான்களுடைய நியாயத்தை இது தாறுமாறு செய்ய பண்ணது. பாருங்க, இப்படி இன்னைக்கு நிறைய கெடுக்கிறாங்களா? நிறைய கெடுக்கிறாங்க. பாருங்க, இந்த பணம் காரியங்கள் நிறைய கெடுக்கும். நீங்க அது பணமாகவும் கொடுக்க முடியும், ஒரு லேண்டாகவும் வாங்கி கொடுக்க முடியும், கட்டடமாகவும் கட்டி கொடுக்க முடியும், காராகவும் கொடுக்க முடியும், திருமணத்தையும் பண்ணி வைக்க முடியும், அணிகலன்களும் போட முடியும், எது வேணா கொடுக்க முடியும். ஆனா எதுக்கு கொடுக்கப்படுகிறது என்பது ஒரு நாள் வெளிப்படு சொல்லும். கண்டிப்பா அப்ப தெரியும் உங்களுக்கு. அது எதுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்க பார்க்கும்போது தெரியும். ஓ, இதுக்கு தான் இந்த வேலை நடந்ததா என்பதை நீங்க அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். ஆனாலும் நீங்கள் கவனமாய் இருப்பது மிகுந்த அவசியம். இந்த பரிதானம் இந்த வேலைகளை நமக்கு என்ன செய்யறோம்? கெடுத்துரும். இன்றைக்கு இருக்கிற ராஜாங்க வட்டாரத்துல கொலை செய்வதற்கு கூலிப்படைகளுக்கு எதை வைத்து பயன்படுத்துறாங்க? உபாகமம் 27:25. உபாகமம் 27:25. குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். சரி, ஒரு சகோதரன் ஒருத்தர் வந்தாரு. அவர்கிட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. அவர் வாங்க மறுத்தாரு. அவர் சொன்னாரு, அரசியல்வாதி அவர். நேற்று ஒருத்தர் போனேன், போயிட்டு இருக்கும் போதே பார்த்த நைட்டு 9 மணிக்கு லாரியில் அடிச்சு செத்து போயிட்டான் அப்படின்னாரு. அங்கே கும்பிடிப்பூண்டி பக்கம் ஒருத்தன் நான் பார்த்தேன், லாரியில் அடிச்சு செத்து போயிட்டான்னாரு. அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற காரணம் என்னங்க? காரணம் என்ன? நீ இதை வாங்கலைன்னா நீ செத்து போவேன்னு சொல்றாரு. பாருங்க, இந்த விதமான மக்கள் நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். பாருங்க, நீங்க கவனமா இருக்கணும். குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்கிக்கிட்டு கூலிப்படை ஏவி கொள்றவங்க சபிக்கப்பட்டவன். பாருங்க, அப்படி பணம் எல்லாத்துக்கும் உதவும். ஆனா அவங்க யாருங்க? என்ன செய்வாங்க? இதை வச்சு நீங்க பயன்படுத்தி மற்றவங்களை கெடுத்தால் சபிக்கப்பட்டவர்கள் என்பாங்க. ஜனங்களை என்ன செய்யணும்? ஆமீன் என்று சொல்லணும். பணம் எல்லா வேலையும் செய்யும், ரைட்டு. நியாயமான வேலை செஞ்சா சரி. ஆனா அநியாயமான வேலை செஞ்சா என்ன ஆகும்? சபிக்கப்பட்டு போவாங்க. பாருங்க, அப்ப பணம் செய்வதற்காக எல்லாத்தையும் செய்யலாம்னு நினைக்க கூடாதுங்க. இது மட்டும் இல்லைங்க, கர்த்தருடைய சபை இன்னைக்கு மக்கள் எப்படி கெடுக்கிறாங்க? பணம். இயேசு எப்படி கெடுத்தாங்க? பணம். யூதாஸ் எப்படி கெடுத்தாங்க? பணம். அன்றையிலிருந்து இன்று வரைக்கும், ஆபிரகாம் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் பணம் தான் அநேகரை கெடுத்துக் கொள்ளும். அங்கிருக்கிற மக்களை விலைக்கு வாங்குவாங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழியில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். சரி, அப்ப ஏலியினுடைய மக்களை பத்தி பேசுறாரு. அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் என்று வார்த்தை இருக்கு.
பரிதானம் வாங்கிட்டு என்ன செய்வாங்க? அநியாயத்து பக்கமா சேர்ந்துருவாங்க. பரிதானம் வேற என்ன செய்யும்? பணம் வேற என்ன செய்யும்? பிரசங்கி 7:7. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும், பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். அப்ப பரிதானத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் இருதயத்தை இந்த பக்கம் கெடுக்கிறதுக்கு நீங்க வேலை செய்ய முடியுங்க. பணம் தான். அரசியல் இன்னைக்கு வெற்றி தோல்வி எப்படி நிர்ணயிக்கப்படுதுங்க? தேவன் தான் கொண்டு வராரு. ஆனா இதன் மூலமா செய்யறாரு அதை பணம். இன்னைக்கு வெற்றி பெறணும்னா உங்களுடைய பணங்களை நீங்க கோடிக்கணக்கில் வச்சுட்டு பயங்கரமா செலவு செய்யணும். தேவனுக்கு சம்மதிச்சா இருக்காரு, அவன் செய்யறான், தேவன் ஓகே சொல்றாரு, செய். அவனும் பணம் வச்சிருக்கிறான், இவனும் பணம் வச்சிருக்கிறான். நீங்க பணம் இல்லாம வந்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்தில் அரசாங்கத்தில் ஜெயிச்சிட முடியாது. இந்த சீமானை கொண்டு வர முடியாது. பாருங்க, இந்த அரசாங்க அதிகாரிகள்லாம் ஏற்படுத்துறவர் தேவன் தான். ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற மக்கள் அதை பணத்தினால் சாதிப்போம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பணம் கொடுக்க வேண்டும் என்று தேவனை தீர்மானிக்கிறார், அவ்வளவுதான். அந்த வேலையை அவங்க செய்யறாங்க, தேவன் அதுக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். அவ ஒப்பு கொடுத்த பிற்பாடு அதிகமான மக்கள் பாங்கி அதிகமான வேலைகளை செய்து விடுகிறார்கள். அப்போ பரிதானம் இருதயத்தை செய்யறோம், கெடுத்துரும். உங்களுக்கு முன்வைக்கப்படுது, நீங்க வாங்குறியா வேணாமா அப்படின்னா, எனக்கு திடீர்னு வருவார் ஒருத்தர், கைக்குள்ள வச்சு அமைக்கி பொத்திக்கும் பாரு. எதுக்கு? ஒன்றும் பேசாத. ஏன் பேசக்கூடாது? எதுக்கு? என்னன்னா எதுக்கு? என்ன பேசக்கூடாதுன்னா எரிஞ்சிட்டு வந்துடுவேன், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அவனை கொடு, நான் எரிஞ்சிட்டு வந்துடுவேன். எதுக்கு கொடு? நீ ஏன் கொடுத்து நான் ஏன் வாங்கணும்? என்ன காரணம்? எதுக்கு வாங்கணும்? பாருங்க, பிளான் இருக்கு. ஏற்கனவே ஒரு பிளான் இருக்கு. என்னை எதுக்கோ வச்சு பயன்படுத்துவதற்கு ஒரு பிளான் இருக்கு. தவறான வழியில் பயன்படுத்துறதுக்கு, நேர் வழியில் பயன்படுத்துறதுக்கு இல்ல, தவறான வழியில் பயன்படுத்துறதுக்கு ஒரு பிளான் இருக்கு. பாருங்க, அதுக்கு தான் பரிதானம். நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருவர் நைஸா வருவார். வாங்க சாப்பிடுவோம் பிரதர், நம்ம பக்கத்து ஊருக்காரன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஓகே சாப்பிடுவோம், நான் தான் பில் கட்டுவேன், அவர் கட்ட விட மாட்டேன். ஒரு நாள் அந்த வேட்டிக்குள்ள உட்காந்துருக்கும் போது அந்த மடியில கொஞ்சம் ஒரு பணத்தை வச்சாரு. இந்த ஒரு வேலைக்கு வந்தீங்கன்னா நீங்க லட்சாதிபதி ஆகிடலாம் வாங்குறீங்கன்னா, அவர் என்ன சொன்னார்னா, கள்ள நோட்டு புழக்கத்தில் விடுறதுக்கான வேலை, அதுக்கு தான் ஒரு லஞ்சம் கொடுக்குறாரு அவர். பாருங்க, நிறைய மக்கள் இன்னைக்கு பாருங்க தவறான வழியில் நிறைய மக்கள் சம்பாதிக்கிறாங்க. புருஷனை விட்டு ரீல் போடுறதா, ரீல் போடுறாங்க, ரீல் போடுறதா. பாருங்க, நிறைய மனைவிமார் கணவன்மார தற்கொலை பண்ணிட்டு போயிடறாங்க. இந்த பெண்கள் கேட்காம சம்பாதிக்கிறதுக்கு, வாலிப இளம் பிள்ளைகள் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இளம் பிள்ளைகளை வேலை கொண்டு போய் விவசாயத்தை தள்ளி விடுறாங்க. ஒரு நாளைக்கு 15,000, 30,000, 20,000, 60,000, 1,00,000 சம்பாரி, அவன் கமிஷன் எல்லாம். பாருங்க, வேலைக்கு எடுக்கிறவங்க பிள்ளைகள் எடுக்கிறாங்க. ஆனா விவசாயத்துக்கு அதுல 100 பிள்ளைகள் எடுக்கிறாங்க, 80 பிள்ளைங்க சம்மதிக்கிறாங்க, 20 பிள்ளைங்க சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, அனுப்பிடுறாங்க. அப்படி சத்தம் போடாம அனுப்பிடுறாங்க. இதெல்லாம் வேலை செய்யறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க பெற்றோர். இல்ல, கண்டிப்பா இல்ல. விபச்சாரத்துல தள்ளப்படுகிறார்கள். அவங்க விபச்சாரம் பண்ணிட்டு வந்து சம்பாதித்தை கொண்டு வர்றாங்க. இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகள் இப்படித்தான் இருக்கிறது. பாருங்க, பணம், இந்த பணத்துக்கு அவங்க பாருங்க, இதுக்கு சொல்றேன், முன்வைக்கப்படுகிறது. தேவன் அதுக்கு அனுமதிக்கிறார், முன்வைக்கப்படுகிறது. நீ சம்மதித்தால் நீ அதுக்கு அடிமையா போற, அவ்வளவுதான். நீதிமானா இருந்தாலும் சரி, அநீதிமானா இருந்தாலும் சரி, ஞானியா இருந்தாலும் சரி, அவன் பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, உனக்கும் சோதனை உண்டு, முன்வைக்கப்படுகிறது. நீ வாங்கினீன்னா நீ எதுக்கு அடிமையா போறையோ, வாங்க வேணாம் இல்ல, நீ வாங்கு. ஆனா பொல்லாததுக்கு அடிமையாகாம இரு, சத்தியத்தை மாற்றாம இரு, சத்தியத்தை விற்காம இரு. இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு வேலை செஞ்சீங்கன்னா செஞ்சுட்டே இருங்க. அநியாயத்திற்கு கொடுக்கப்படும் என்றால் அது வாங்க வேண்டாம், நீதியாய் கொடுக்கப்படுது என்றால் வாங்குங்கள். அது என்ன தவறு இருக்கிறது? அப்ப சரியான வழிக்கு சரியான வேலைகளை நாம் செய்ய முடியும். அப்ப பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். கெடுக்கும்னா தவறான வழியும் கொண்டு போக முடியும். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். அப்ப ஏழைகளின் நியாயத்தை புரட்டி ஏன் வேலை செய்யறாங்க? நீதிமான ஒடுக்கிட்டாங்க. பாருங்க, பரிதானம் வாங்கி ஏழைகளுடைய நியாயத்தை, வழக்குக்கு வர்றவங்க நியாயத்தை புரட்டி போட்டாங்க. காரணம், பரிதானத்தை பணத்திற்கான வேலை செய்தபடியினால். இன்னும் இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க? பெண்டேகோஸ்தேல் மக்கள், மற்ற மக்கள் என்ன செய்யறாங்க? போய் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, போய் ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. பணம், நான் பணம் கொடுக்குறேன், உனக்கு கார் வாங்கி தர்றேன், ஒரு லேண்ட் வாங்கி தர்றேன், ஒரு சபை கூட கட்டி தர்றேன், பணம் எனக்கு பொய்யா சொல்லு. அவனுக்கு அது வாய்க்காது, ஆனா அவன் சொல்றான்.
நெகேமியா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓகே, நெகேமியா 6:12 பாசிங்க. தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தோபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். இன்றைக்கு இந்த அரசியல் செய்கிறவங்க, ராஜாங்கம் பண்றவங்க, சினிமா படத்துறையில் இருக்கிறவங்கள நிச்சயமா பைபிள் படிச்சாதான் சங்கதியெல்லாம் தெரியும். மொத்த விஷயங்களும் பைபிளுக்குள்ள இருக்கு, ராஜாங்கத்தில் இருக்கு. அரசியல் நீங்கள் ஆளணுமா, எப்படி ஆண்டா, எப்படி மக்களை காப்பாற்ற முடியும், எப்படி அவங்கள உள்ள வைக்க முடியும், எல்லா வேலைகளும் இங்க இருக்கிறது. பாருங்க, நன்மையும் தீமையும் எல்லாம் தேவன் வைத்திருக்கிறார். பாருங்கள், இன்னைக்கு பொய்த்திருக்க சொல்வதற்காக தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் வேலையை கெடுப்பதற்காக அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவனுக்கு விரோதமாய் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று நெகேமியா அறிஞ்சுக்கிட்டார். பாருங்க, கெடுப்பதற்காக, இந்த வேலையை கெடுப்பதற்காக கூலி கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அப்ப தேவனுடைய ஜனங்கள் பொய்யாய் சபிக்க எதை பயன்படுத்துறாங்க? நெகேமியா 13:1. அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசையின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரரும் அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவளை சபிக்க அவளுக்கு விரோதமாய் பிழையாமுக்கு கூலி புரிந்து கொண்டபடியினால். ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? சபிப்பதற்கு அவன் சபித்தால் சபிக்க முடியுமா? கண்டிப்பா சபிக்க முடியாது. பாருங்க எப்படி வச்சுக்கிறாங்க பாருங்க. பாருங்க, இன்னைக்கு அடிமைகள் வச்சுக்காங்களே, எப்படி வச்சுக்காங்க? வேலை செய்வாங்க, கூலி கொடுத்தணும். வேலை செய்ய என்ன செய்யணும்? கூலி கொடுக்கணும். நான் ஒரு வீட்டில் வேலை செய்கிறேன், இல்லை ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், இல்லை கூலி கொடுத்தா எனக்கு தேவையான சலுகைலாம் கொடுத்தா என்ன செய்தோம்? நான் சேர்த்து வச்சுக்கிடுவேன். ஆனால் சேர்த்து வைக்கிறதே எஜமான்ட்டு வச்சு அவன்கிட்ட சேர்த்து வைக்க சொல்லுவான். பார்த்துக்குங்க, சேர்த்து வைக்கிறதையும் அந்த எஜமான் சேர்த்து வைக்க சொல்லுவான். ஏன் சேர்த்து வச்சுக்க, ஏன் சேர்த்து வச்சுக்க, ஏன் சொல்கிறான்? நீ கொஞ்சம் வாழை தூக்குனீங்கன்னா நான் பிடிச்சிக்கிடுவேன். அவன் வச்சுக்கிறான் பாருங்க. நீ சம்பாதிக்கலாம், என்கிட்ட கொடுத்து வச்சுக்க, நானே வச்சிருக்கேன், நானே வச்சுக்கிறேன், உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படிமா. யார் பணத்தில்? இவன் பணத்தில். பரி கொஞ்சம் இவன் இஷ்டத்துக்கு கூட தூக்க விடாம அவன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறான். அது தந்திரமான யோசனை. பாரு, இப்படிதான் இருக்க அடிமைகளாக சில மக்களை ஒடுக்கி ஆடுறாங்க ஐஸ்வர்யவான்கள். இந்த விதமாக நம்முடைய சம்பளத்தை, நம்முடைய சாப்பாட்டை, நம்முடைய காரியங்களை, நம்முடைய பணத்தை சாப்பிட்றாங்க. ஆனா நமக்கு உதவி செய்த மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா அது எல்லாமே நம்முடைய பணம், நம்முடைய உழைப்பு. அப்படி உழைப்புல தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ கணக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுடைய மக்களுடைய உழைப்பு. ஆனா அவங்க கொடுக்குறாங்க நினைச்சுக்கிட்டாங்க. இல்ல, கண்டிப்பா இல்ல, எல்லாம் எங்களுடைய பணம். இன்னைக்கு அடிமைகளா வச்சிருக்கவங்களும் இப்படித்தான் இருக்காங்க. நான் நல்லது செய்யறேன், நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு. இல்ல, கண்டிப்பா இல்ல. நீங்க உழைச்ச பணம், உங்களுடைய சம்பளம், உங்களுடைய பணம். நீங்க இரவு பகலா பாடுபட்டு அங்கேயே சாப்பிட்டு, நீங்க பாருங்க, இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு நீ கூலி ஆளா மாத்திரம் இல்லையா? அங்கே அன்றைய நாள் எப்படி வேலை செய்வாங்க பார்த்துருக்கீங்களா? தெரியுமா உங்களுக்கு? கிராமத்துல இருந்து வேலையாளை கொண்டு வருவாங்க. ஆசாரியா இருந்தாலும் சரி, கொத்தனாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு காலை கொண்டு வந்துருவாங்க. அவங்க சமைச்சு அங்கேயே போடுவாங்க, சாப்பாடும் கொடுப்பாங்க. எவ்வளவு வேலை செய்வாங்களா? காலை எழுந்த உணவு தூங்கி உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறாங்க இல்லையா? காலை கடன் முடிக்கிறாங்க இல்லையா? அவங்க உட்கார்ந்து இருப்பாங்களா? வேலை செய்வாங்களா? ராத்திரியில் எத்தனை மணிக்கு படுக்க போவாங்க? 9 மணிக்கு தான். அது வரைக்கும் அவங்க வேலை செய்வாங்க. ஆச்சரியமா இல்லையா? அவன் உழைப்பு. ஆனா ஒரு சம்பளம் தான் கொடுக்குறோம், சாப்பாடு மட்டும் தான் கொடுக்குறோம். எல்லாம் பணம், அவன் பணம். அவன் கணக்கு பார்த்தானா அதிகமா இருக்கும். பாருங்க, அப்போ எங்களுக்கு அறுவடைக்காக சில மக்களை எங்க வீட்டுல எங்க தகப்பனார் அமர்த்தி வச்சிருந்தாரு. ஒரு 6 பேர் வச்சிருந்தாங்க. ஒரு 10 நாள் அறுவடை இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப நல்லா சமைச்சு போடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா நல்ல வேலை செய்வாங்க. காலை தொடங்கி மாலை வரைக்கும் இருக்கிற அத்தனை வேலையும் செய்வாங்க. யாருக்கு லாபம்? அவனுக்கு கூலி கொஞ்சம் தான். லாபம் யாருக்கு? நமக்கு. பாருங்க, நம்ம சாப்பாடு தான் போடுறோம், விளைஞ்ச தானியங்களை போடுறோம். ஆனாலும் அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா உழைப்பை பார்த்தீங்கன்னா அதிகமான உழைப்பு. பாருங்க, இப்ப இந்த விதமாக தான் இந்த தந்திரமான காரியங்கள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும். இந்த அரசாங்கத்திலும் இப்படித்தான் இருக்கிறது. நிறைய காரியங்களை நான் செய்யறதாக நினைப்பாங்க. ஆனா இந்த மாதிரி வேலைகளை செய்து அவங்க சபிப்பதாக நினைப்பாங்க. ஆனா உண்மையிலே கண்டிப்பாகவும் கிடையாது. இப்படி ஒரு வேலைகளை செய்து அவங்கள அடக்கி வச்சிருப்பாங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். 23வது வசனம். உன் பிரபுக்கள் மூடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறான். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விதவைகளின் வழக்கை அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. சரி, மீகா 7:3 வாசிருங்க. அந்த பாகத்தை நம்மடியே முடிச்சிருவோம். அது மீகா 7:3.
பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலியை கேட்கிறான். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். சரி, அப்ப அவங்களுடைய பிரபுக்கள் திக்கற்ற பிள்ளைகள் வழக்குகளையும் ஏழைகளின் நியாயத்தையும் புரட்டுவதற்கு எதை நாடி தெரிகிறாங்க? கைக்கூலி. கைக்கூலிக்குன்னு ஒரு வார்த்தை என்ன? கையூட்டு. பாருங்க, கைக்கூலியை நாடி தெரிகிறான். திக்கற்ற பிள்ளைகள் நியாயத்தை விசாரியார்கள். விதவைகளின் வழக்கு இடத்தில் ஏறுகிறதில்லை. நம்ம ஒரு ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டோம். என்ன கேள்வி கேட்டோம்? இந்த ஐசுவரியவானுக்கோ அநேக சிநேகிதர் எப்படி சேர்றாங்க? இப்படிதான் சேருவான். அப்ப ஐஸ்வர்யவானுக்கு பணம் இருக்கு, பணத்தினால அவங்க பாக்கெட்டை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவன் தாராளமா அள்ளி வழங்குறான். இப்படிதான் அவங்க என்ன செய்வாங்க? இப்படிதான் அவனுக்கு சிநேகிதர் சேர்றாங்க. ஆனா கடைசியில அவங்க தவறான வழியில பயன்படுத்தும் போது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? சபிப்பாங்க. பயன்பாடு நல்லதாக தான் இருக்கும், ஆனா வேலை என்னவா இருக்கும்? நிச்சயமாக தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். கடைசியில் தேவன் அதை எப்படி கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த பொருளெல்லாம் அப்படி சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா? தரித்திரர் பேரில் இறங்குவதற்காக அவங்க சேர்த்து வைக்கிறாங்களாமா. அந்த வசனத்தை நான் மறந்துட்டேன். சரி, அப்ப நம்ம அந்த பாடத்தை திரும்ப வரும்போது வருவோம். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா, ஐஸ்வர்யவானுக்கு அநேக சிநேகிதர் எப்படி வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பணத்தினால அநேக மக்களை சேர்க்கிறாங்க. அரசாங்கத்தை அழிச்சிருவாங்க, சபையை பாழாக்கிடுவாங்க, குடும்பத்தை கவுத்துருவாங்க, நிறுவனங்களை கெடுத்துருவாங்க. என்னென்ன கெடுக்கணுமோ பணம் தாங்க. நீதிபதியை கூட விலைக்கு வாங்கிடுவாங்க. நீதிபதியும் விலைக்கு வாங்க பார்த்துங்க, லட்சக்கணக்கில் கொடுத்து விலைக்கு வாங்கிடுவாங்க. விலங்குலைன்னா அவன் பிள்ளையை கடத்துவாங்க, இல்லை பிள்ளையை கற்பழிச்சிருவாங்க, என்ன வேணா செய்வாங்க. பணம். அவனுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கலைன்னா அவங்க அந்த வேலையை செய்வாங்க. பயப்படாம உயிருக்கு பயந்து வேலை செய்ய நீங்க ஒருவனையும் நீங்க பார்க்கவே முடியாது, பார்க்க முடியாது. அப்படி செத்தாலுமே அது நீதி ஆகாது. அங்கே அது வேற ஒரு நீதிபதி வருவாரு, வேற ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. பாருங்க, அப்ப தேவனே இரக்கம் பாராட்டியும் வேலை செய்யலை தவிர மற்றபடி ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆகையினால பணம் இந்த விதமா செய்யும் பொழுது அப்படி செய்யறவங்க ஒரு நாள் சபிக்கப்பட்டு போவாங்க. அநியாயமாய் இந்த பணத்தை பயன்படுத்தி தவறான வழியில் வேலை செய்யறவங்களுக்கு தேவனுடைய சாபம் கண்டிப்பாக இருக்கும். நியாயமான வேலை செய்யறவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும், தவறான வேலை செய்யறவங்களுக்கு சாபம்தான் இருக்கும். ஏழைகளுடைய நிலத்தை அபகரிப்பாங்க. அந்த ராஜாவுடைய தோட்டத்தை எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? எடுத்துக்கிட்டாங்க. பிறகு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை கெடுத்தார்கள். இயேசுவை சிலுவையில் அடித்தாங்க, காட்டி கொடுத்தாங்க. யூதாஸ் பணத்துக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுத்த அந்த நிலையானது என்னாச்சுங்க? அவனுடைய சந்ததி பிச்சை எடுத்து சாப்பிட அளவு கொண்டு போக சொன்னார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, அவன் பாழாக கடவுது என்று சொன்னாங்க. அந்த மாதிரி போயிடும். பணம் தேவன் கொடுப்பது நன்மைக்கு எதுவாக இருக்கிறதே தவிர தீமைக்கு எதுவா இல்லை. பணத்தை வச்சு பயன்படுத்தலாம், தவறான வழியில் என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. அடுத்த நாள் பாடத்துல தரித்திரன் ஏன் தனக்கு அடுத்தவனால் பாய்க்கப்படுகிறான். இப்போ நமக்கு ஈஸியா வழங்கிடும். இவனுக்கு ஏன் சிநேகிதன் சேர்ந்தாங்க, இவனுக்கு ஏன் பகைச்சாங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்க எங்கேயாவது கடன் கேட்டீங்கன்னா, நான் என் மகளுடைய கல்யாணத்துக்காக கடன் கேட்டேன். இங்க வந்து சபை மக்கள்கிட்ட தான் கேட்டேன், வேற எங்கேயும் போய் கேட்பேன் நான். அது நான் இலவசமா கேட்கல, யார்ட்டையும் கடன் தான் கேட்டேன். இருக்கிற ஐஸ்வர்யவாங்கள்ட்ட அவங்க ஒரே கேள்வி கேட்டாங்க, அதை எப்படி கொடுப்பாய்? நியாயமா? அவங்களுடைய கேள்வி நியாயமா? கேள்வி நியாயமா தப்பா? நியாயம் தானே. எப்படி கொடுப்பேன்னா என்ன செய்ய முடியும்? அவங்க கூட தான் வேலை செய்யறேன், நான் எங்கேருந்து கொடுப்பேன்? எங்கேருந்து கொடுப்பேன்? பதில் சொல்லணுமா வேண்டாமா? நான் 2 இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன். அந்த இன்சூரன்ஸ்ல இருந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு தரேன். ஓகே, அப்போதான் அது ஆர்டர். நான் கொடுத்துட்டேன் சொன்னது மாதிரி. அப்ப நம்மளை பார்த்தா தூரம் ஓடுவாங்களா, ஓட மாட்டாங்களா? முன்னாடி இருந்தா வந்துட்டான் அண்ணன், பிள்ளை கல்யாணம் வச்சிருக்கிறான், சரி இவன் கேட்பான், தூரம் ஓடிடுவோம். தானா ஓடிடுவாங்க, பகைச்சிருவாங்க நம்மளை வந்து. பாருங்க, அவங்க நமக்கு இலவசமா கொடுக்க முடியும். பணம் இருக்கு, இலவசமா கொடுக்க முடியும். இவ்வளவு காலம் சத்தியம் சொன்னானே அந்த மனிதனுக்கு நம்ம இலவசமாக அவன் மகளுக்கு கல்யாணம் நடத்தி வைப்போம், வைக்க முடியும். கொஞ்சம் நடத்தி வச்சாங்க, பரவாயில்ல. முழுமையாவே நடத்தி வைக்க முடியும், ஒருத்தரை எடுத்து நடத்த முடியும். ஏன் நடத்தல?
மாட்டாங்க. இங்க கர்த்தருடைய வார்த்தை உண்மை. தரித்திரன் தனக்கு அடுத்தவனால் பகைக்கப்படுகிறான். கிட்ட போனவனே காணாம போயிடுவாங்க. அப்ப இப்படி நீங்க இந்த விதமா கர்த்தர் தான் நம்முடைய வேலையை செய்யணுமே தவிர மற்றவங்க என்ன செய்ய முடியாது. ஆனா சில பரிசுத்தவான்கள் அந்த கல்யாணத்தை முன்னிட்டு நடத்தி வேலை செஞ்சாங்க. என்கிட்ட ஒண்ணும் இல்லை, நான் உங்களையும் நம்பி ஒளி செஞ்சுட்டு நீங்க கொடுக்கறதான் சாப்பிடணும், வேற எங்கிருந்து சாப்பிடுறது? அப்போ இந்த விதமான காரியத்துல நம்ம வேலை செய்யும் பொழுது அவர் இப்படிதான் சாப்பிட முடியும். அப்ப நம்மளை பார்க்கும்போது தரித்திரன் தனக்கு அடுத்தவனால் பகைக்கப்படுகிறான். அப்ப இவன் எப்படி கொடுப்பான்? கடன் அங்க வந்துட்டான், ஓடி போயிடுவான். சொந்தக்காரங்களும் ஓடி போயிடுவான், தூரமா ஓடுவான். தேவன் அவனை இதயத்தில் கிரியை செய்தாலே தவிர வேற ஒன்றும் நடக்காது. இந்த மாதிரி பார்க்கும்போது பகைச்சு என்ன செய்வாங்க? பகைப்பாங்க. அது கதஸ்தமானால் அந்த வார்த்தையை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னைக்கு ஐஸ்வர்யாவனை பற்றி பார்த்தோம். இதை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஆகையினால நாம யாரும் பணக்காரங்க இல்லை, ஆனாலும் பணம் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க நல்வழியில் பயன்படுத்துங்கள். தவறான வழியில் பயன்படுத்தினால் ஒரு நாள் தேவனுடைய சாபத்திற்கு நாம் ஆளாகும். அதை செய்துட்டு நீங்க சபிக்கப்படாம இருக்கவே முடியாது. அந்த நிம்மதியை இழந்து பாருங்க, அவனை தூங்க ஒட்டான்னு ஒரு வசனம் படிச்சோம். எங்க படிச்சோம்? பிரசங்கில படிச்சோமா? பிரசங்கில ஒரு வசனம் படிச்சோமே, படிக்கலையா? ஓகே, பிரசங்கி 5:12. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதை அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. அப்பாட, பணம் வந்துருச்சு, பொன் பொருள் நிறைய இருக்கு, எதுக்கு தூங்க ஒட்டாது? நிம்மதியா தூங்க முடியாத? எதுக்கு தூங்க விட்டான்னு உங்களுக்கு தெரியுங்க. அதுக்கு எத்தனை செக்யூரிட்டி போடணும், எத்தனை இன்கம் டேக்ஸ் வருவாங்கன்னு பார்க்கணும், எத்தனை கணக்கு வழக்கில் செய்யணும். இந்த காலத்துல சாதாரண காரியம் கிடையாதுங்க. ரொம்ப கவனமா இருந்தாதான் முடியும். தூங்க விட்டாத காரணம் எத்தனையோ காரியம் இருக்கும். எத்தனை கொள்ளையடி சம்பாரிச்சமோ, எத்தனை ஏமாறி சம்பாரிச்சமோ, எத்தனை பேரை மோசம் பண்ணி சம்பாரிச்சமோ, எத்தனை பண்ணி கொலை பண்ணி சம்பாரிச்சமோ, இதெல்லாம் என்னை தாக்கிக்கிட்டே இருக்கும் இரவு முழுசும். பயம் திகிலா மாறும். இப்படி பயங்கரமான தூக்கத்தை கெடுக்கும். பாரு, யாருக்கு தூக்கம் நல்லா இருக்கும்? யாருக்கு தூக்கம் ரொம்ப இன்பமா இருக்கும்? 12ஆம் வசனத்துல, வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். நீங்க ஒரு இன்பமான தூக்கம் தூங்கியிருக்கீங்களா? 1 மணி நேரமாவது கரெக்டா அருமையான தூக்கம் இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கவலையோடு தூங்கியிருக்கீங்களா? 12 படுத்திருக்கீங்களா? பாருங்க, இப்படிலாம் சில காரியங்கள் பொருள் பெருகினால் திங்களும் பெறுவாங்க, நித்திரை வராமலே போயிடும். நீங்க ஒழுங்கா சம்பாரிச்சீங்கன்னா பயப்பட வேண்டியதில்லை, நித்திரையெல்லாம் நல்லா தான் வரும். ஆனா தவறான வழியில சம்பாதிக்கிற அந்த காரியம் எத்தனை பேரை கொலை செய்யணும்? அரசியல்லாம் நிறைய பேரை கொலை செய்யணும், நிறைய பேரை அடிக்கணும், நிறைய பேரை, சில மக்களை கெடுக்கணும். போலீஸ் வேலைன்னா என்னங்க? அவன் குற்றவாளியோ நீதிமானம் தெரியாது, அடின்னா அடிக்கணும். அடிக்கணுமா அடிக்கக்கூடாதா? 2 கான்ஸ்டபிள் ஒரு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட இருந்தாங்க. சத்தியத்தை சொல்லிட்டு இருந்தோம். ராத்திரிலாம் தூக்கம் வராதுன்னு பாரு. அவன் அடினா நான் அடிக்கணும். அவன் பார்த்தா நீதிமானா இருப்பான், நான் அடிச்சே ஆகணும், வேற வழியிலையுமா. அடிச்சுட்டு வந்து அவனுக்கு தூக்கம் வருமா? எப்படி தூக்கம் வரும்? இப்படி எத்தனை பேர் நீங்க கொலை செஞ்சு சம்பாதிக்கிற பணம், திருடி சம்பாதிக்கிற பணம், எத்தனை பேர் வழியில செயின் அத்துறாங்க, அக்குறாங்களா? எப்படி தூக்கம் வரும் உனக்கு? அவன் பணம் சேர்த்திருப்பான், தூக்கம் வரும். எப்படி வரும்? பயங்கரமா இருக்கும். மனசாட்சி என்று ஒண்ணு பயங்கரமா உள்ள வேலை செய்யும் பாருங்க. அவன் அப்படியே வாழுவான். நியாயமான வழியில் சம்பாதிக்கணும், நியாயமான வழியில் வேலை செய்யணும், நியாயமான வழியில் பணத்தை கொடுத்து செலவு செய்யணும். ரொம்ப நித்திரை நல்லா தான் இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.